அனைவருக்கும் வணக்கங்க. இது எங்கள் கார்டன் டூரோடைய 3ஆம் பாகங்க. இதில் நான் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது பாருங்க, பீர்க்கங்காய்ங்க. பீர்க்கங்காய் நல்லாவே இந்த சமயத்தில் வருதுங்க. நிறைய பூ வச்சு நிறைய காய் காய்ச்சிட்ருக்குதுங்க. அது இல்லாமல் அங்கே உயரத்தில் பார்த்திங்கன்னா புடலைங்க. அது வரி புடலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வகைங்க. அது இல்லாமல் பார்த்திங்கனாக்கா அங்கே பசலைக்கீரையெல்லாம் கொடி மேலே ஏறி இருக்குங்க. நாங்கள் எல்லாத்தையுமே இப்போ ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் தாங்க வச்சுருக்கோம். இது நூக்கல்ங்க. அடுத்த மாதம் வரைக்கும் தாங்க இது சீசன். அதுக்கப்புறமா இது வராதுங்க. அது குளிர்கால பயிர். பீன்ஸும் இது பாருங்கள், முடிய போகுது சீசனு. பீன்ஸும் நிறைய இடத்துல போட்டிருக்கோம். வெத்தலை பாருங்கள் எப்படி மேலே வரைக்கும் கொடி போகுதுன்னு. மூக்குத்தி அவரை பாருங்கள், எங்களுக்கு நிறைய காய்ச்சி தள்ளிடுச்சுங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்தே எடுத்த விதைகளை நான் சும்மா அப்படி தூவி தாங்க விட்டேன். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக காய் வச்சுட்டு மாடி வரைக்கும் மேலே வரைக்கும் போகுதுங்க. பந்தலில் போய் பிடிச்சிட்டாங்க. இனிமேல் தாங்க நிறைய இதில் அறுவடை கிடைக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் மாமரங்க. இதெல்லாம் மாமரம் தாங்க. இது கீழே 2 வெரைட்டி ரொம்ப பெரிய மரங்க. அவ்வளோ நல்லா இருக்குங்க. காய் ஒரு 5000 காய் கிட்ட எங்கள் மரத்தில் காய்க்குங்க. 2 மரம் இருக்குது, காய்க்கும். அது அடுத்த மாதத்துக்கு மேலே தாங்க அது காய்க்க தொடங்கும். பூ வச்சு காய்க்க தொடங்கும். அது போகுங்க, ஆகஸ்ட் செப்டம்பர் வரைக்கும் அதில் காய் இருக்குங்க. ரம்பையில் இருக்குங்க, ஆல் ஸ்பைசஸ் இருக்குங்க. இப்போ நம்ம பிரியாணி எல்லாம் செய்யும்போது இதில் ஒரு இலை, இதில் ஒரு இலை போட்டால் போதுங்க. இந்த மழை சமயத்தில் இப்போ புயல் வந்தது இல்லைங்களா, அப்போ எங்கள் மாடி தோட்டம் பெருமளவில் பாதிக்கப்பட்டதுங்க. பார்த்திங்கன்னா இங்கே மேலே இருக்கிற அந்த கம்பெல்லாம் கீழே விழுந்து, கயிறெல்லாம் அறுந்து விழுந்து, கொடிகள் எல்லாம் கீழே விழுந்து ரொம்ப பாதி ரொம்ப அதிகமாக இருந்ததுங்க. நிறைய தொட்டி எல்லாம் எங்களுக்கு போயிடுச்சுங்க. அப்படியும் எனக்கு ரொம்ப அதை பார்க்கும்போது அவ்வளோ மனசு கஷ்டமாக இருந்தது. ஆனாலும் நான் சோர்ந்து போய் உட்காரவே இல்லைங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய வயசுக்கு நான் தனியாக தாங்க இது எல்லாமே செய்கிறேன். மண்ணை தூக்கிட்டு கொடுக்கறதுக்கு மட்டும்தாங்க ஆள் இருக்காங்க. என் பெண்ணு, என் பேத்தி எல்லாம் எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுவாங்க. காலை நேரத்தில் எனக்கு பார்த்தீங்கன்னா சமையல் வேலை இல்லாமல் இது ஒரு 2 மணி நேரம் தண்ணி ஊற்றுறதுக்கே எனக்கு நேரம் எடுக்குங்க. ஆனாலும் நான் எப்போவுமே சோர்ந்து போனதே கிடையாதுங்க. மாடி தோட்டத்தை நான் தனியாக தாங்க பராமரிச்சுட்டு வரேன். இவ்வளோ செடி கொடிகள் நாங்கள் வச்சுருக்கோமே தவிர பராமரிப்பெல்லாம் நான் தனியாக தாங்க பண்ணுறேன். இப்போது என் வயசில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் ஜிம்முக்கு போகிறதோ இல்லை உடற்பயிற்சி கூடத்துக்கு போகிறது, யோகா அந்த மாதிரி எல்லாம் போகிறாங்க. ஏன்னா உடல் நல சார்ந்த பிரச்சனைகள் நிறைய வருதுன்னு. நீங்கள் இது மாதிரி மாடி தோட்டத்தில் ஒரு 10 தொட்டி வச்சுட்டு அதுக்கு நம்ம வேலை செய்யும்போது, உடல் உழைக்கும் போது இது மாதிரி எல்லாம் நம்மளுக்கு தேவையே படாதுங்க. நான் காய்கறி வாங்கிறதுக்கும் வெளியில் போய் காய்கறி எல்லாம் வாங்கினது இல்லைங்க. மாடி தோட்டத்தில் இருக்கிறதே தாங்க எங்களுக்கு தினசரி உபயோகமாக இருக்குது. அடுத்தது உடல்நல பிரச்சனையெல்லாம் பெரும்பாலும் எனக்கு வர்றதே இல்லைங்க. ஏன்னா எனக்கு இங்கே உழைக்கிறதுக்கே எனக்கு உடம்புக்கு நல்ல வலிமையை கொடுக்குதுங்க. அதனால் இங்கேயே நான் உழைச்சிக்கிறேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா கிழங்கு வகையெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கிழங்குங்க. ஒரு 10 கிலோ கிட்ட நான் இந்த மாடி தோட்டத்தில் ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். கொடி உருளை எல்லாம் பார்த்திங்கனாக்கா ஒரு 5 கிலோ கிட்ட கிடச்சிருக்கோங்க. அதே தான் நான் 6 மாதத்துக்கு வச்சு பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்காங்க. மாய் இஞ்சிலெல்லாம் நிறைய ஊறுகாய் போட்டிருக்கேங்க. இப்போ கரும்பு இருக்குது. பொங்கலுக்கு பார்த்திங்கனாக்கா மஞ்சள், இஞ்சி, கரும்பு, வெற்றிலை
இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் மாடி தோட்டத்துலேருந்தே தாங்க கிடைக்குது. பூக்கள் கிடைக்குது, காய்கறிகள், கனிகள் எல்லாமே கிடைக்குதுங்க. சீசன் போது எல்லா விதமான பழங்களும் வருங்க. கொய்யாலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 25 கொய்யா கிட்ட இப்போ தான் நான் எடுத்தேங்க. அந்த மாதிரி ஒரு ருசி எங்கேயுமே வந்து பார்த்தது இல்லைங்க. எலுமிச்சை ஹார்வெஸ்ட்டும் உங்களுக்கு போட்டிருக்கோம். இந்த எலுமிச்சையெல்லாம் நிறைய நாங்கள் அறுவடை பண்ணி நிறைய ஊறுகாய் போட்டோம், ஜூஸ் போட்டோம், எல்லாமே பண்ணங்க. இதிலெல்லாம் அவ்வளோ எலுமிச்சை இருந்து அதெல்லாம் நீங்கள் ஷார்ட்ஸில் போய் பாருங்கள், போட்டிருக்கோம் பாருங்கள். நிறைய இப்போ தான் வந்து அறுவடை பண்ணேன். இப்போ திருப்பியும் வந்து நிறைய பிஞ்சு வந்து இந்த பூவெல்லாம் எடுத்து கொத்து கொத்தாக வருது பாருங்கள். இது கொத்து எலுமிச்சை அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சாலட் சில்லிங்க. இப்போ தான் வந்து பழுத்த சில்லியெல்லாம் நான் எடுத்து நண்பர்களுக்கெல்லாம் பகிர்ந்துட்டேங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது. பெருசு பெருசாக இருக்கும். இப்போ இந்த தடவை கொஞ்சம் சின்னதாக இருக்குங்க. கீரையிலையும் இதை பற்றி நான் சொல்லியிருக்கேன். மாயன் கீரை என் ஷார்ட்ஸ் எல்லாம் போய் பாருங்கள். அதில் வந்து ஒன்று ஒன்று தனித்தனி பதிவாக நாங்கள் போட்டிருக்கோம். ஏன்னா ஒட்டுமொத்தமாக போட முடியாது இல்லையா. அடுத்தது நான் போட போகிறது வந்து இந்த மினி ஆரஞ்சை வச்சு மிட்டாய் செய்கிறது எப்படி அப்படிங்கிறது ஒரு போட போகிறேங்க. இதை இருக்க பாருங்கள், நல்லா புளிப்பு இனிப்பு சுவையில் இந்த ஆரஞ்சை வச்சு தான் நான் போட போகிறேங்க. அடுத்தது பப்பாளி மரம் கூட நாங்கள் வச்சுருக்கோம். கொய்யாலாம் பாருங்க அங்கே எப்படி செழிப்பாக இருக்குன்னு. இருக்கு பாருங்க கொய்யாங்க 4 இருக்குங்க எங்கள் வீட்டில். இப்போ தான் வந்து சின்ன சின்ன பிஞ்சு வந்திருக்கு. அங்கே இருக்க ஒரு கொய்யா செடியிலேருந்து ஒரு ஏறக்குறைய இந்த வாரத்துலேயே ஒரு 30 கொய்யா பறிச்சிட்டோங்க. அதுவும் வந்து கனம் தாங்காமல் அப்படியே சரிஞ்சிட்டே வர ஆரம்பிச்சிருச்சுங்க. ஏன்னா கொத்து கொத்தாக கொய்யா இருக்கிறதுனால நம்ம அதை வந்து கயிறு கட்டி வச்சாலுமே ஒவ்வொரு காயும் பார்த்திங்கன்னா நல்லா பால் சைஸில் வருதுங்க. அதனால் அதெல்லாம் எடுத்துட்டேன். இப்போ மிளகான்னு பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா காஷ்மீரி சில்லிங்க. அப்படி நான் இதெல்லாம் வந்து மிளகாயை வந்து தனிப்பதிவாக ஒரு நாள் போடுறேங்க.